டீ கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? நீ பாட்டு நீ இங்கேயும் அங்கேயும் போயின்னு வந்துட்டு இருக்கிறே தவிர டீ எடுத்துன்னு வந்து கொடுக்க மாட்டேங்கிறியா? உன்னதான் டீ கேட்குறேன். ஏய் உன்னதான் கேட்குறேன். வேற எதுக்கு வேலைக்காரியா வருவாங்க டீ கொடுக்கறதுக்கு? உன்னதான் டீ கேட்குறேன். இங்கேயும் அங்கேயும் குட்டி போட போன மாதிரி சுத்தின்னு இருக்கிற. எவ்வளோ வேணும்? 10,000 ரூபாவா? கொஞ்சம் உட்காரு. 10,000 தானே? அதோ தரேன். அதுக்கு முன்னாடி அந்த நோட்டையும் பேனாவையும் கையில் எடு. ஏட்டு சொல்கிறேன். மாதம் 1ஆம் தேதி ஆனால் நீ ஷாப்பிங்க்கு இங்கேருந்து டி நகர் போறிய, அதுக்கு ஒரு 2,000 போடு. அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் போனோம், ஐப்ரோஸ் பண்ணோம், ஃபேஷியல் பண்ணோம் அப்படின்னு ஒரு 1,500 போடு. என்னதான் கேபிள் டிவி போட்டாலும் ஓடிடி போட்டால் தான் ஓடிடி போடணும். நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, ஹாட் ஸ்டாரு அதில் தான் நாங்கள் படம் பார்ப்போன்ட்டு இது பண்ணியிருந்தல, அது கூட தான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு 1,500 போடு. அதுக்கப்புறம் ஆன்லைனில் இது வாங்கணும், அது வாங்கணும், ஸ்நாக்ஸ் இல்லை ஸ்நாக்ஸ் வாங்கணும், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இதுவாக இருக்குது சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் சாப்பிட்றிய, அதுக்கு ஒரு 1,500 போடு. இதெல்லாம் கூட பரவாயில்லடி. புடவை வாங்குற ரேட்டுக்கு ப்ளவுஸ் தைக்கிறிய, அதுக்கு ஒரு 5,000 போடு. போடு. மொத்தம் எவ்வளோ வந்துருக்குது? நீ எவ்வளோ கேட்ட? 2,000 எப்போ தர? போ. இந்த மாதிரி கணக்கு போட்டால் தான் நீங்களாம் சரிப்பட்டு வருவீங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படின்னு இருக்குதான் செய்யும்.